ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். இந்த வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிளேட் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் எடுத்திருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.